வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது KS நாகராஜன் எழுதின மௌனம்ன்ற புத்தகத்திலிருந்து 15வது தலைப்பான அன்பு என்கின்ற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஞானத்தை அடைய அன்பு மிகவும் முக்கியமானது என்று பாபாஜி சொல்வார். அதையே ஸ்ரீ லாஹிரி மகாசயரும் ஸ்ரீ யுக்தேஸ்வர்கிரியும் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரும் வலியுறுத்தினார்கள். எல்லா ஞானிகளும் யோகிகளும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை முக்கியமான கருத்தாக எடுத்துரைப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் அன்பில் கடவுளை பார்த்தவர்கள். கிருஷ்ண பரமாத்மாவின் ஆதார தத்துவமே அன்புதான். அன்பினால் மட்டுமே வாழ்வை கற்றுக்கொள்ள முடியும். இரத்தம் நரம்புகள் வழியாக தடையின்றி பாய்வது போல் அன்பு உடலெங்கும் பாய வேண்டும். ஏனென்றால் அதுவே வாழ்வின் சாறு. நமக்கு நாமே அன்பு செலுத்தி கொண்டால் அதை பிறர் மீது செலுத்த உறுதுணையாக இருக்கும். மற்றவர் மீது அன்பு செலுத்தும் பொழுது அதுவே நமக்கு பரிசாக திரும்பி கிடைக்கும். வெறுப்பை காட்டினால் வெறுப்புதானே திரும்ப கிடைக்கும். தன் நீரை கஞ்சமின்றி பஞ்சமின்றி ஆறு கடலுக்கு அனுப்புவது போல் அன்பை மற்றவர்களிடம் மனப்பூர்வமாக செலுத்தும் பொழுது அது நமக்குள் நிரம்பி வழியும். உங்கள் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமானால் சகல உயிர்களையும் நேசிப்பீர்கள். அன்பு செலுத்துவதற்காக கர்வப்பட வேண்டாம், கணக்கு பார்க்க வேண்டாம். ஏனென்றால் எப்படி அளக்கிறீர்களோ அப்படியே அளக்கப்படுவீர்கள். ஆறு பலவாறாக பிரிந்து இறுதியாக கடலை அடைவது போல் அன்பும் பல வழிகளில் பலரிடம் சென்று இறுதியாக அனைவருக்கும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. ஒரு அன்னை குழந்தையிடம் காட்டும் அன்பு, கணவன் மனைவியிடம் காட்டும் அன்பு, காதலன் காதலியிடம் காட்டும் அன்பு, சகோதரன் சகோதரியிடம் காட்டும் அன்பு, நண்பர்களுக்குள் பரிமாறிக்கொள்ளும் அன்பு, இப்படி பல பரிமாணங்களில் அன்பு தன் சக்தியை செலுத்தி கொண்டுதானே இருக்கிறது. குடும்பத்தில் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அன்பினால் மட்டும்தானே அவற்றை தீர்த்து வைக்க முடிகிறது. அன்பிற்கு வயது வித்தியாசம் இல்லை. இது மனம் சம்பந்தப்பட்டது, ஆத்மா சம்பந்தப்பட்டது. இரண்டையும் தட்டி எழுப்பி இறைவனை சந்திக்க வைக்கும் சக்தி அன்பிற்கு மட்டுமே உள்ளது. இறைவனிடத்தில் செலுத்தும் பக்தி கூட ஒருவித அன்புதான். மீராவின் பக்திதானே கண்ணன் மீது அன்பாக மாறியது. பக்தியையும் அன்பையும் இரு தராசு தட்டுகளில் வைத்தால் முள் நடுநிலையில் நிற்கும். ஏனென்றால் இரண்டுமே ஒன்றுதான். அன்பு அற்புதங்கள் செய்ய வல்லது. அது ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி. ஒவ்வொரு அசைவிற்கும் ஒவ்வொரு காலடிக்கும் அது வழிகாட்டியாய் இருக்கும். அன்பினால் மட்டுமே அனைவரின் இதயத்திலும் இடம் பிடிக்க முடியும். அதன் மூலம் ஆண்டவனை உங்கள் இதயத்தில் குடிவைக்க முடியும். ஆம், அன்புதானே கடவுள். இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. அடுத்த பதிவிற்காக காத்திருங்க. நன்றி.